நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய இயேசு தொடுகிறார் ஊழியத்தின் மறு பிரதிஷ்டையானது வருகிற சனிக்கிழமை, அதாவது 25ஆம் தேதி காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் நம்முடைய இயேசு தொடுகிறார் ஜெப கூடாரத்திலே வைத்து நடைபெற இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த ஆராதனையிலே பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களையும் அன்போடு அழைக்கிறேன். அந்த மறு பிரதிஷ்டை நேரத்திலும் ஆராதனையிலும் தேவன் நமக்கு பல்வேறு ஆசீர்வாதங்களை தருவார், தேவன் நமக்கு அற்புதம் செய்வார், அடையாளங்களை செய்வார் என்று அநேக ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். அதே போல் நீங்களும் வந்து பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நானும் உங்களையும் அன்போடு கேட்கிறேன், அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஊழியத்தின் விருப்பமாக இருக்கிறது. ஆகையால் உங்களை இந்த தொலைக்காட்சியின் வழியாக நானும் அழைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் நிச்சயமாக வந்து பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 142ஆம் சங்கீதத்தின் முதல் 7 வசனங்களை குறித்து நாமும் சிந்திக்கப் போகிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, வேதத்தில் அநேக காரியங்கள் காணப்பட்டாலும் இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் ஒன்றாக ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலையில் அமையும். ஏனென்று சொன்னால், தாவீது ராஜா தான் வனாந்தரத்தில் இருந்தபோதும் கெபியில் இருந்தபோதும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய சூழ்நிலைகள், மனவேதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அவரிடத்தில் மாத்திரம்தான் சொன்னானே தவிர மனிதரிடத்திலோ அவனை சுற்றி இருக்கக்கூடிய சகல ஜனங்களிடத்திலோ அவன் ஒருபோதும் சொல்லவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் மனிதரை எதிர்பார்க்காமல் மனிதரிடத்தில் போய் சொல்லி என்ன நடக்குமோ, எப்படி இதிலிருந்து மீண்டு வரப்போகிறோமோ என்பதை குறித்து நாம் மனிதரிடத்தில் கவலைப்பட்டு சொல்வதை காட்டிலும் நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் தெரிவிக்கும் போது நம்மை உண்மையாய் அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய மன வேதனைகள் என்ன, வியாகுலங்கள் என்ன, என்ன சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை குறித்து நம்மை படைத்த, நம்மை உருவாக்கின, இந்நாள் வரைக்கும் நம்மை சுமந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நம் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது. ஒருவேளை நீங்கள் பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம், பலவிதமான முட்கள் உங்களை நெருக்கி உங்களை குத்தி கொண்டிருக்கலாம், பாவமான வாழ்க்கை உங்களை துரத்தி கொண்டிருக்கலாம், கடன் சுமையினால் நீங்கள் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம், உங்களை அக்கம் பக்கத்தினர், உங்கள் உடன் வேலை பார்ப்பவர்கள் உங்களை நெருக்கி 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 உங்களை துன்பப்படுத்தலாம், உங்களை வியாகுலப்படுத்தலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் தெரிவிக்க வேண்டுமே தவிர மனிதரிடத்தில் தெரிவிக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன காரியம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். நாம் ஏன் உயிரோடு இருக்கிறோம், நாம் இனி உயிரோடு இருக்கக்கூடாது, நாம் இதோடு இந்த வாழ்க்கையை முடித்துவிட்டு தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்கு நாம் சென்று விட வேண்டும், அல்லது இந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியவில்லை, நான் என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்கிறேன் என்று அநேகர் நம்மிலும் எண்ணுவதுண்டு. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், நீ நன்றாக வாழ வேண்டும், நீ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நீ சௌக்கியமாக இருக்க வேண்டும், நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நீ சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நம் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார்.
எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எது வந்தாலும் சரி, நீங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தெரிவிக்க வேண்டும். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு தேவனாகிய கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் தெரியப்படுத்தும் போது அவர் நமக்காக இறங்கி நம்மை கை தூக்கி பிடித்து தூக்கி நிறுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 142 சங்கீதம். இந்த சங்கீதத்திலும் தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் எனும் சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாவீதானவன் துரத்தப்பட்ட சூழ்நிலையில் வனாந்தரத்தில் தரித்திருந்த வேளையிலே கெபியில் இருந்து கொண்டு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சஞ்சலமான சூழ்நிலை காணப்படுகிறது, இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்று புலம்பாமல், அவன் தான் படைக்கப்பட்ட, யாரால் உருவாக்கப்பட்டானோ அந்த தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறான். தாவீதினிடத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், கோலியாத்தே எதிர்த்து நின்றாலும் சரி, அவன் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பற்றுதல் உள்ளவனாக இருந்தான். யாரை நீங்கள் நம்பினாலும் சரி, அது எந்த காரியத்துக்கும் பிரயோஜனப்படாது. உன் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நம்பும்போது, நம்மை படைத்த தேவனை நாம் நம்பும்போது, இந்நாள் வரைக்கும் நம்மை தூக்கி நிலைநிறுத்தி இந்த நிமிடம் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, 1வது வசனத்தில் அவன் குறிப்பிடக்கூடிய காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் துன்பத்தில் இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட வனாந்தரமான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் சரி, கெபியை போன்ற சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த சங்கீதத்தின் மூலமாக தேவனிடத்தில் நாம் விண்ணப்பத்தை தெரிவிக்கும் போது அவர் நம்மை கை தூக்கி எடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். அவன் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய சஞ்சலத்தை நான் ஊற்றி விடுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய வேதனையை நான் வெளிப்படுத்துகிறேன், கர்த்தருக்கு முன்பதாக நான் கெஞ்சுகிறேன். அவன் சொல்லக்கூடிய காரியம், ஏசப்பா தேவனே கர்த்தாவே, எனக்கு இப்படிப்பட்ட வேதனை இருக்கிறது, இப்படிப்பட்ட போராட்டம் இருக்கிறது, இப்படிப்பட்ட நிந்தனை இருக்கிறதப்பா, ஆனாலும் நான் உம்மிடத்தில் என்னுடைய சஞ்சலத்தை ஊற்றி விடுகிறேன், உம்மிடத்தில் என்னுடைய நெருக்கத்தை நான் உம்மிடத்தில் காண்பிக்கிறேனப்பா. தயவு செய்து என்னையும் நினைத்தருளும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய இந்த விதமான போராட்டங்களுக்கு நாம் தேவனிடத்தில் சொல்லக்கூடிய காரியம், கர்த்தாவே என்னுடைய சஞ்சலத்தை உம்முடைய சமூகத்தில் நான் ஊற்றி விடுகிறேனப்பா, உம்முடைய சமூகத்தில் நான் ஊற்றி விடுகிறேன், உம்முடைய சமூகத்தில் நான் கெஞ்சுகிறேன். நான் மனுஷனிடத்தில் போய் நிற்க மாட்டேனப்பா, அவனால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. என் தேவனாகிய கர்த்தர் வானத்தை ஜானளவாய் பிரமாணிக்கிற தேவன், பூமியின் மண்ணை மரக்காலினாலே அடக்குகிற தேவன், பர்வதங்களையும் மலைகளையும் தராசினாலும் துலாக்கோலினாலும் நிறுத்து போடுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையான தேவன் என்னோடு இருக்கிறார் என்கின்ற விசுவாசம் நமக்குள் இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் எதுவும் நம்மை அணுகாது. உடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை வருகிறதா, ஏதேனும் போராட்டம் வருகிறதா, திடன் கொள். உன் வாழ்க்கையில் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறதா, சந்தோஷப்படு, மகிழ்ச்சியாயிரு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒரு புதிய பாதையை, புதிய திட்டத்தை வழிவகுத்து வைத்திருக்கிறார். அதிலிருந்து உன்னை வேறு விரித்து எடுத்து உன்னை மிகப்பெரிய அடைக்கலத்திலும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்திலும் கொண்டு போய் நிறுத்துவதற்கு தேவன் உனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு என்று நினைத்துக்கொள். தேவன் நம்மை தனியாக வேறு பிரிக்கிறார் என்றால், என் மகனே மகளே, உனக்கு இந்த சூழ்நிலை வேண்டாம், உனக்கு இந்த சூழ்நிலை வேண்டாம் அப்பா. உனக்கான திட்டம் என்னிடத்தில் இருக்கிறது, அதிலிருந்து வெளியே வா, நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
3வது வசனம், என் ஆவி என்னில் தேங்கும்போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியிலே மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். இது உலக பிரகாரமாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு காரியம். நம்ம கூடவே இருந்துட்டு என்ன செய்வாங்க, நமக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்வாங்க. நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு நிறைய கண்ணி வைப்பாங்க, கூடவே இருந்துட்டு குழி பறிச்சுட்டே இருப்பாங்க. அதிலெல்லாம் நம்ம சிக்கி அதிலெல்லாம் விழுந்து எழுந்து நம்ம வரும்போது நம்ம மிகப்பெரிய வல்லமையோடு தேவனுடைய பலத்தோடு நாம் எழுந்து நிற்கும்போது நமக்கு விரோதமாக நிற்பவர்களுக்கு முன்பதாக நாம் பெரிய ஜெய கம்பீரமாக நாம் நிற்போம், மிகப்பெரிய வலுவான மனிதனாக நிற்போம். அதற்கு காரணம் என்னவென்றால் தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய பலன், தேவனுடைய மகத்துவமான சத்துவம் நமக்குள் இருக்கும்போது, நாம் எழுந்து தேவ பலத்தினால் நிற்கும்போது யாரெல்லாம் நமக்கு கண்ணி வைத்தார்களோ, யாரெல்லாம் நம்மை துரத்தி விட்டார்களோ, யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பி நின்றார்களோ அவர்கள் எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய காலுக்கு கீழாக கொண்டு வந்து நிப்பாட்டுவார், நிச்சயமாக நிறுத்துவார். நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கும்போது நிச்சயமாக அவர்களை நம்முடைய காலுக்கு கீழதாக கொண்டு வந்து நிப்பாட்டுவார். நிச்சயமாக தேவன் செய்வார். அவன் சொல்லுகிறான், அடுத்த காரியம் பாருங்க, வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிடுச்சு, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. தேவனே, நான் ஒரு அனாதையான சூழ்நிலையில் காணப்படுகிறேன், எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறேன். நான் ஒரு ராஜாவாக இருந்தபோது, நான் ஒரு இடத்தில் வேலை செய்த போது, நான் ஒரு இடத்தில் தொழில் செய்த போது, நான் என்னுடைய குடும்பத்தில் நான் இருந்தபோது அக்கம் பக்கத்திலும் எப்பொழுதும் என்னை சுற்றி சகல மனிதர்கள் காணப்பட்டார்கள். என்னை சுற்றி எப்பொழுதும் என்னை விசாரிப்பதற்கு என்னை சுற்றி அநேக மனிதர்கள் காணப்பட்டார்கள். எப்பொழுது அவர்களுடைய கண்ணினால் நான் விழுந்தேனோ அப்பொழுது என்னுடைய வலது புறத்தில் ஒருவரும் இல்லை, என்னுடைய இடது புறத்தில் ஒருவரும் இல்லை. என்னை விட்டு எல்லோரும் போய்விட்டார்கள், என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் உம்மை தவிர எனக்கு அடைக்கலம் வேறு யாரும் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் உம்மை தவிர என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை. பிரியமான தேவஜனமே, நம்ம இடத்தில் பணம் நிறைய காணப்பட்டுச்சுன்னா எல்லாரும் நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஒருவேளை நம்ம இடத்தில் பணம் இல்லை என்றால் நம்ம சுற்றி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் இருப்பாங்க, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம இடத்தில் பணம் இருந்தாலும் சரி, நம்ம இடத்தில் பணம் இல்லை என்றாலும் சரி, நமக்கு எந்த சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் நம்மோடு இருந்து நம்மை தேற்றுவதற்கும் நம்மை தூக்கி நிறுத்துவதற்கும் தேவன் ஒரு சில மனிதர்களை நமக்கு கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார்கள். அவர்களை விட்டு விடாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மனிதர்கள் நிச்சயமாக காணப்படுவார்கள். உன்னிடத்தில் பணம் இல்லையா, நீ கேட்ட உடனே உனக்கு உதவி செய்வாங்க, உன்னை அற்பமாக எண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக தேவனிடத்தில் சோஸ்திரம் செலுத்துங்க, தேவனிடத்தில் அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்க. அவர்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நமக்கு உதவி செய்வார்கள். தேவன் அவர்களை நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம கூடவே இருந்துட்டு நம்மக்கிட்ட பணம் இல்லை, நம்மக்கிட்ட அந்தஸ்து இல்லை, நம்மக்கிட்ட பொருள் இல்லைன்னு உடனே நம்ம விட்டு அப்படியே விலகி போகக்கூடிய மனிதர்களை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்கான ஆசீர்வாதத்தை அவர்களிடத்திலிருந்து பிரித்து எடுத்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அடுத்து அவன் சொல்கிறான் பாருங்க, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஜீவனுள்ளோர் தேசத்திலே நீர் என் பங்கு. எனக்கு இந்த உலகம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த ஆஸ்தி தேவையில்லை, இந்த அந்தஸ்து தேவையில்லை, இந்த சொத்து எனக்கு தேவையில்லை, இங்கே இருக்கக்கூடிய நிலம் பொன் பொருள் எதுவும் எனக்கு தேவையில்லை. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பங்கு என் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் நம்மிடத்தில் பங்காக இருந்தார் என்றால் நம்மிடத்தில் பொன் பொருள் ஆஸ்தி செல்வங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விடும். ஏனென்று சொன்னால் அனைத்தையும் உருவாக்கின தேவன் நம் தேவனாகிய கர்த்தர். உங்களிடத்தில் ஒன்றும் இல்லையா, கர்த்தர் மாத்திரம் உங்களிடத்தில் இருக்கிறாரா, சந்தோஷப்படுங்க.
வேதம் மாத்திரம் உங்களிடத்தில் இருக்கிறதா? மகிழ்ச்சியாக இருங்க. உங்களிடத்தில் ஒன்றுமே இல்லையா? எல்லாமே எதிராக உங்களுக்கு விரோதமாக திரும்பிச்சா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்த போகிறார். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள், இவனையா நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்து அவன் சொல்கிற காரியம் பாருங்கள், 6ஆம் வசனம். என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். என்னால் தாங்க முடியலப்பா. அவங்க எனக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேதனை மிகவும் பெரிதாக இருக்கிறது. என்னால் தாங்க முடியலை. என்னுடைய வேதனை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. என்னுடைய குடும்பத்தார் என்னை நெருக்குகிறார்கள். என் கணவன் என்னை இவ்விதமாக நெருக்குகிறார். என்னை மிகவும் அவமரியாதையாக நடத்துகிறார். என்னுடைய மனைவி என்னை இவ்வளவு கேவலமாக நடத்துகிறார். யார் மத்தியிலும் எனக்கு மரியாதை என்பதை அவள் கொடுப்பதில்லை. என்னுடைய அக்கம் பக்கத்தினர், நான் வேலை செய்யக்கூடிய இடம், நான் பணி செய்யக்கூடிய இடம், நான் தொழில் செய்யக்கூடிய இடம், எந்த இடத்திலும் எனக்கு எந்த மரியாதையும் இல்லை. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர், நீர் என்னை காணாமல் போன ஆடு, அந்த 100 ஆட்டில் ஒரு ஆடு வழி தவறி போன போது மீதி 99 ஆட்டையும் விட்டுவிட்டு இந்த ஒரு ஆட்டை குறித்து அந்த மேய்ப்பன் எப்படி போய் அதை கண்டுபிடித்தானோ அதே போல நீரும் என்னை கண்டுபிடித்து என்னை தூக்கி நிறுத்துவீர் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று தேவனிடத்தில் நாம் விசுவாசமாயிருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். 7ஆம் வசனம். அவன் எவ்வளவு விசுவாசத்தோடு சொல்லுகிறான் பாருங்கள். இவ்வளவு கூக்குரல், இவ்வளவு தவிப்பு, இவ்வளவு கெஞ்சுதல் எல்லாம் இருந்தாலும் அவன் சொல்லக்கூடிய காரியம், உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. என் சத்துருக்கள் என் கூடவே இருந்தவங்க இப்போ யாருமே என் கூட இல்லை. அப்போ நீர் எனக்கு தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். யார் எனக்கு தேவை? என்னை சுற்றி நீதிமான்கள் இருக்க வேண்டும். என்னை சுற்றி நல்லவர்கள் இருக்க வேண்டும். என்னை சுற்றி தேவனை துதிப்பவர்கள் இருக்க வேண்டும். என்னை சுற்றி ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டும். என்னை சுற்றி தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். தேவன் நம்மை உயர்த்தும் போது, தேவன் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்தும் போது, நாம் கெபியில் இருந்தாலும் சரி, நாம் பாதாளத்தில் இருந்தாலும் சரி, வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து மீண்டும் அதே நிலையில் வைக்கும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். நம்மை சுற்றி நீதிமான்கள் இருப்பார்கள். அதனால் ஒருபோதும் கவலைப்படாதிருங்கள், ஒருபோதும் துக்கப்படாதிருங்கள். தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன் என்று தாவீது சொல்லுகிறான். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் பலன் என் தேவனாகிய கர்த்தர், அவரில் நான் நிச்சயம் அன்பு கூறுவேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கெபியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம், வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த 142ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு தேவன் தாமே வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்களும் இந்நாள் வரைக்கும் நிலைநிற்க கிருபை கொடுத்த தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுதும் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து
கிறிஸ்து இயேசுவுக்குள் நீர் எடுத்து போட்டு அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய வியாகுலங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீர் மாற்றி போட்டு அவர்களை பலத்தினால் நீர் எடைக்கட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கெபியில் இருந்தாலும் சரி, பாதாளத்தில் இருந்தாலும் சரி, வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, உம்மை நோக்கி மன்றாடி ஜெபித்து உம்மை நோக்கி காத்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவர்களை ஒரு புது சிருஷ்டியாக நீர் மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் உண்மையான உத்தமமான இருதயத்தோடு இப்பொழுது உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தாவே, என்னுடைய மனதில் இப்படிப்பட்ட வேதனை காணப்படுகிறது, இப்படிப்பட்ட துன்பங்கள் காணப்படுகிறது, இப்படிப்பட்ட வியாகுலங்கள் காணப்படுகிறது, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் மீண்டு வரப்போகிறேன், எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லையே என்று கெஞ்சி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கண்ணோக்கி நீர் பார்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோமாப்பா. நம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் தொட்டு நம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்து நிறுத்தி, மகனே மகளே பயப்படாதே, உனக்கு துணையாக உன் தேவனாகிய கர்த்தனாகிய நான் இருக்கிறேன் என்று நீர் சொல்லும். அவர்களை தூக்கி எடுத்து நிறுத்தும். உடைய கரத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும், ஆசீர்வதி. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் கேளும். இயேசுவினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ ஜனமே, வருகிற சனிக்கிழமையும் நடைபெற இருக்கக்கூடிய பிரதிஷ்டை ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் ஜெப விண்ணப்பங்கள், ஊழிய அழைப்புகள் இருக்கும் என்றால் திரையில் இருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசியின் மூலமாக எங்களையும் தொடர்பு கொண்டு நீங்களும் உங்களுடைய ஜெப தேவையும் ஜெப குறிப்பையும் ஊழிய அழைப்பையும் எங்களுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை என்ன வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்கு தேவன் தாமே வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு யாரேனும் எங்களுடைய ஊழியத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எங்களுடைய அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நான் உங்களுக்கு எங்களுடைய ஊழியத்தினுடைய கணக்கையோ அல்லது ஜிபே நம்பரையோ உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். யாரும் கட்டாயப்படுத்தி நாங்கள் எதுவுமே கேட்கல. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 20 ரூபாயாக இருந்தாலும் சரி, 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் பெருசாக யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ, ஐயோ நம்ம இவ்வளோ குறைய கொடுக்குறோமே, இதனால் எதாவது நினைப்பாங்களோ அப்படின்லாம் அதை நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்கிறதற்கு சித்தம் வைத்திருக்கிறாரோ, என்ன செய்வதற்கு ஏவி இருக்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. 10 ரூபா நீங்கள் கொடுத்தாலும் சரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் 1000 ரூபா கொடுத்தாலும் சரி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பார்க்கக்கூடியது உங்களுடைய நிலைமையை மாத்திரம்தான். சரியா? ஆண்டவர் அன்றைக்கி இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபாலயத்திலே காணிக்க பெட்டிக்கு முன்பதாக உட்கார்ந்து ஒவ்வொருடைய தகுதிக்கு ஏற்ப அவங்க காணிக்க போடுறாங்களான்னு தான் பார்த்தாரே தவிர இவன் அவ்வளோ போட்டான்னு சொல்லி கேள்வி கேட்கல. ஆண்டவர் நம்முடைய உள்ளான நிலைமையை மாத்திரம்தான் பார்ப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.